இப்போ உங்களுக்கு சபரிமலை பற்றி சொன்னேன். ஏன் அந்த மலைக்கு சபரின்னு பிறந்துங்க சொன்னேன். இப்போ நம்ம சபரிமலையில் வாசம் செய்யும் மணிகண்டபுரவை பற்றி கதை சொல்ல போகிறேன். ஒரு காலத்தில் ஒரு அசுரன் ஒருத்தன் பஸ்மாசுரங்கிற அசுரன் இருந்தான். அவன் எல்லா தேவர்களையும் முனிவர்களையும் அடிக்கிறதும் உதைக்கிறதும் எல்லாம் தனக்கு அடிமையாக இருக்கணும் எல்லாரும் சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்தினான். உடனே முனிவர்கள் தேவரெல்லாம் போய் முறையிடுறாங்க, இந்திரன்கிட்ட முறையிடுறாங்க. இந்திரன் சொல்றாரு, அவர் தேவலோகத்துக்கு வந்தாலும் எங்களெல்லாம் அடித்து மிரட்டுறானே, அவனை ஒன்றும் அடக்க முடியலையே அப்படிங்கிறப்போ அவனை எல்லாரும் சேர்ந்து அவன் எப்படி மடக்கலான்னு யோசிக்கவில்ல. அவன் சிவன்கிட்ட தவம் இருக்கிறான். நம்ம சிவனுக்கு என்னென்ன இருக்கணும், தன்னை பற்றி யாராவது தவம் இருந்தால் உடனே அவங்க இறக்க மனசு பட்டு அவங்களுக்கு வரம் கொடுத்துருவாரு. அது மாதிரி நம்ம சிவாயா நம சிவாயா நம சிவாயின்னு 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 1000 வருஷம் தவம் செய்கிறான். அப்போ 1000 வருஷம் தவம் இருந்ததுன்னா இறக்கப்பட்டு சிவன் உனக்கு என்ன வேணும் கேளு அப்படிங்கிறாரு. உடனே அவன் என்ன சொல்கிறான், நான் எனக்கு வேண்டாங்க யார் இருக்காங்களோ அவங்க தலையில் கையை வச்சு அவங்க தலை வெடித்து அவங்க எரிஞ்சு போகணும் அப்படின்னு வரம் கேட்குறான். உடனே சிவனும் அவர் தான் டக்குன்னு கொடுத்துருவார வரத்தை. சரி தந்துட்டு அந்த வரேன், நீ நினச்சபடி நடக்கும் அப்படிங்கிறாரு. உடனே அவன் கொஞ்சம் ஆமாம் நெசமாகவே இந்த ஈஸ்வரனே நிஜமாகவே இந்த வரம் கொடுத்துட்டியா அப்படி கொடுத்துட்டேன், அவனுக்கு நடக்குமா அப்படிங்க. நடக்கும் அப்படிமா. அப்போ எனக்கும் சந்தேகம், இது நிஜமாக நான் செயல்படுத்தி பார்க்கணும். இப்போ உன் தலையில் கை வச்சு பார்க்குறேன், உன் தலை துக்குநூரை வடித்து பசுப்பம் ஆகிட்டுனா நான் நம்புவேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுவார், சிவருமான் தலையில் கை வைக்க வேணும்னு அவர் ஓடுவார், விழுந்தடிச்சு ஓடுவார். பின்னால் வரட்டுவான், அவர் ஓடுவார், இவர் வரட்டுவான் ஓடுவார். அப்படியே 3 உலகம் ஓடுறாரு. அவர் தேவர்கள் முனிவர்கள் எல்லாரும் என்னன்னு ஒன்றும் புரியாமல் நிற்கிறாங்க. என்ன சிவன் ஓடுறாரு, இந்த அசுரம் துரத்துறான் அப்படின்னு. அப்போ நாரதருக்கு புரிஞ்சுக்குது. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, விஷ்ணுகிட்ட போய் நாராயணா நாராயணா காப்பாற்று, இந்த சிவபெருமான் கொடுக்க தெரியாமல் வரத்தை கொடுத்து இப்போ ஓடிட்டு கிடக்கிறாரு, தன்னை காப்பாற்றிக்க ஓடுறாரு அப்படின்னு. உடனே அவர் ஞான பார்க்குறாரு. சிவன் வரம் கொடுத்த வச்சு என்ன சரி இது அவனை எப்படியா நம்ம மடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அழகான பெண் ரூபம் எடுத்து, மோகினி ரூபம் எடுத்து அந்த அசுரனுக்கு முன்னால் போய் நிற்கிறாரு. அவன் இப்படியா சிவனை வரட்டில சிவன் அங்கே ஒரு இடத்துல ஒரு மலைக்கு மேலே ஒளிஞ்சிருக்கிறாரு. இவன் அந்த வழியில் அந்த அழகான பெண்ணை பார்த்தோன்னே அப்படியே மயங்கிறான். அழகா பார்த்து அழகா என்ன அழகா இருக்கா, உடனே அவளை பார்த்து நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க அப்படிங்கிறான். அவன் ஒன்று அவங்ககிட்ட சகசமாக பேச்சு சிரிச்சுக்கிட்டே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவனை விட்டு விலகி போகிறான், பின்னால் ஓடுறான். அப்போ சொல்கிறான், எனக்கு நான் அவனை கல்யாணம் பண்ணுறது தப்பு இல்லை, அவன் நான் ஒரு கண்டிஷன் வச்சுருக்கிறேன். என்ன கண்டிஷன் அப்படிமா. இல்லை என்னை கல்யாணம் பண்ண போகிறவங்க பரதநாட்டியத்தில் சிறந்தோட இருக்கணும், நான் எப்படி ஆடணும் தாண்டி நல்லா ஆடணும், அப்படிப்பட்டவங்க தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோன்னே இவன் எனக்கு பரதநாட்டியம் தெரியும், நான் ஆடுவேன் அப்படிங்கிறான். சரி உடனே அவன் அழகான ட்ரெஸ் போட்டு அழகாக ஒரு மூமெண்ட்ஸாக கொடுக்குறான். ஒரு ஆக்ஷனாக பண்ணுறா, இந்த ஆக்ஷனாக பண்ணுறா, அப்படியே ஒரு பரதநாட்டியம் ஒன்று ஆக்ஷன் பண்ணும்போது கடைசி என்ன பண்ணுறா, தலையில் உச்சியில் இந்த ஒரு ஆக்ஷன் இந்த உச்சியில் அப்படி கையை வச்சு தலையை இது பண்ணி ஆட்டும்போது என்ன பண்ணுறான், அவனு மறந்து போய் அந்த தலையில் உச்சில தலையில் கையை வச்சுன்னா அவன் தலை படாரம் வெடிச்சு போயிடுது. வெடித்து அவன் செத்து போயிடுறான். அப்போ தான் எல்லாரும் ஓடியாந்து பாராட்டுறாங்க. சிவனும் பாராட்டி இந்த மோகினி யாருன்னா பெருமாள் விஷ்ணு சொல்வார், யாரும் இல்லை நான் தான் அப்படின்னு. நீயா விஷ்ணு பெருமாள் நீ எவ்வளோ அழகாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்வார், நம்ம 2 பேரும் அதாவது நம்ம 2 சக்தி ஒன்றா இணைச்சி ஒரு குழந்தைய உருவாக்குவோம், இந்த குழந்தையால இந்த பூலகம் நன்மையும் கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய ஒரு குழந்தையா வரட்டும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் என்ன செய்வாங்க, தங்களோட சக்தி ஒரு குழந்தையாக்கி பம்பை ஆத்தங்கரையில் போட்டுட்டு போயிடுவாங்க. 2 பேரும் மறந்துடுறாங்க. இதுதான் அந்த குழந்தை கழுத்தில் மரகத மணியோட பிறந்தனால அந்த பிள்ளை பிறகு ஒரு ராஜா எடுப்பார். அந்த கதையை நான் அப்புறம் சொல்கிறேன். அந்த மணி காலத்தில் இருந்தனால அந்த பிள்ளைக்கு மணிகண்டன்னு பேர். இதுதான் மணிகண்டனுடைய அவதார கதை. இது அதுக்கப்புறம் அடுத்தால உங்களுக்கு மணிகண்டன் பற்றி நான் கதை சொல்கிறேன்.